ஏசாயா 57:21 வேதம் தெளிவாக சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். பாவத்தில் வாழ்கிற மகனுக்கு சமாதானம் இருக்கவே இருக்காது. காரணம், அவன் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தில் ஈடுபடுகிறான், வேத வசனத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறான், எல்லா தீய பழக்க வழக்கத்தில் அவனுக்கு இடம் உண்டு, எல்லாத்திலையும் அவனுக்கு முக்கிய பங்கு உண்டு. எனவே அவனுக்கு சமாதானம் இருக்கவே இருக்காது, அவனுக்கு நிம்மதியான வாழ்க்கை இருக்காது. ஒரு தவறை மறைக்கிறதுக்கு இன்னொரு தவறை செய்வான், ஒரு தப்பு செய்தால் அவன் இன்னொரு தவறுகளுக்கு ஈடுபடுவான். காரணம், அவன் பாவத்தில் விழுந்து கிடந்த மனிதன், பாவத்தோடு இசைந்து இருக்கிறவன். அதிலிருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா என்று அவன் அதிலே ஒரு தவறிலிருந்து இன்னொரு தவறு செய்து கொண்டே இருக்கிறான். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்தில் உழந்து கிடக்கிற மக்களை பாருங்கள், தீய பழக்க வழக்கத்தில் துணிகரமாய் ஈடுபடுகிறவர்களை பாருங்கள், அவர்களுக்கு சமாதானம் இருக்கவே இருக்காது. எந்த வேளையிலும் எந்த நேரத்திலும் தங்களுடைய வாழ்க்கையை கெடுக்க முயல்வார்கள். கர்த்தர் தாமே இப்படிப்பட்ட மக்களை மீட்டெடுக்கும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். ஆமென்.